வணக்கம். சில்வர் சாட் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் நடைபெற்ற காவல்துறைக்கான உதவி ஆய்வாளர் தேர்வில் புதுச்சேரி சண்முகாபுரம் அன்னை எஜுகேஷனல் அகாடமி பயிற்சி மையத்தில் பயின்ற 7 போட்டியாளர்கள் உதவி ஆய்வாளர்களாக வெற்றி பெற்று முதல்வர் ரங்கசாமி சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரியில் நடைபெற்ற காவல்துறைக்கான உதவி ஆய்வாளர் தேர்வில் புதுச்சேரி சண்முகாபுரம் அன்னை எஜுகேஷனல் அகாடமி பயிற்சி மையத்தில் பயின்ற 7 போட்டியாளர்கள் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரியில் காவல்துறை உதவி ஆய்வாளருக்கான எழுத்துத் தேர்வு பிப்ரவரி 22 அன்று நடைபெற்றது. இதில் 70 நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ள நிலையில் அன்னை எஜுகேஷனல் அகாடமியின் மூலம் பயின்ற 7 பேர் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்தனர். அது மட்டும் இல்லாமல் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னால் நடைபெற்ற காவலர் தேர்வில் 10 போட்டியாளர்கள் வெற்றி பெற்று சாதனை நிகழ்த்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி சந்தித்து தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வாழ்த்து பெற்றனர். முன்னதாக தேர்ச்சி பெற்ற 7 மாணவர்களுக்கு அன்னை எஜுகேஷனல் அகாடமியில் பாராட்டு விழா நடைபெற்றது. இது குறித்து வெற்றி பெற்ற மாணவர்கள் கூறுகையில், வாழ்க்கையில் விடாமுயற்சி அவசியம். விடாமுயற்சி மற்றும் லட்சியம் இருந்தால் மட்டுமே நாம் எதிர்பார்த்த குறிக்கோளை அடைய முடியும். அந்த குறிக்கோளை அடைந்தால் மட்டுமே வாழ்க்கையில் சாதிக்கலாம் என்று தெரிவித்தனர். கடந்த 10 ஆண்டுகளாக அன்னை எஜுகேஷனல் அகாடமி பயிற்சியில் இதுவரை 700 போட்டியாளர்கள் வெற்றி பெற்று அரசு பணியில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் இதுவரை நடைபெற்ற அனைத்து அரசு பணித் தேர்வுகளிலும் அன்னை எஜுகேஷனல் அகாடமி போட்டியாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். மேலும் யூடிசி, எல்டிசி, பிசி, விஏஓ, டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகளுக்கான புதிய சிறப்பு வகுப்புகள் 26/2/2026 முதல் ஆரம்பித்து நடைபெற உள்ளது என்பது சிறப்பம்சமாகும். புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் 3 பேர் ரூபாய் 17.92 லட்சம் ஏமாந்துள்ளனர். நெட்டப்பாக்கத்தை சேர்ந்தவரை மர்ம நபர்கள் ஆன்லைனில் வர்த்தகம் செய்வது தொடர்பான வாட்ஸ்அப் குழுவில் இணைத்தனர். அக்குழுவில் ஆன்லைன் வர்த்தகம் தொடர்பான பல்வேறு தகவல்கள் குறித்து தினசரி விளக்கம் அளித்தனர். இதனையடுத்து மர்ம நபர் அனுப்பிய ஆன்லைன் வர்த்தகம் தொடர்பான லிங்கில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 16,76,397 முதலீடு செய்தார். அதில் வந்த லாபத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை. கோர்மெட்டை சேர்ந்தவர் திரைப்பட ஸ்டுடியோ சுற்றுப்பயண முன்பதிவு தொடர்பாக ஆன்லைனில் தேடியுள்ளார். அப்போது பிரபல ஸ்டுடியோவுடன் தொடர்புடைய போலி ஆன்லைன் வலைத்தளம் வந்துள்ளது. அதில் தனது வங்கி விவரங்களை பதிவிட்டு முன்பதிவு செய்தார். அதன்பின் அவரது கிரெடிட் கார்டு கணக்கில் இருந்து ரூபாய் 45,731 மர்ம நபர்கள் எடுத்து மோசடி செய்துள்ளனர். குயவர்பாளையத்தை சேர்ந்த பெண் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தொடர்பான விளம்பரம் வாட்ஸ்அப்பில் வந்துள்ளது. அந்த மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டு பேசிய போது எதிர்முனையில் பேசிய மர்ம நபர் துபாயில் வேலைவாய்ப்பு இருப்பதாகவும் அந்த வேலைக்கு விசா மற்றும் விமான டிக்கெட் கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார். இதனை நம்பி அப்பெண் மர்ம நபருக்கு ரூபாய் 70,000 அனுப்பி ஏமாந்தார். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். சப் இன்ஸ்பெக்டர் பணிக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பணி வரும் 4ஆம் தேதி நடக்கிறது. புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள 70 சப் இன்ஸ்பெக்டர் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு கடந்த 22ஆம் தேதி நடைபெற்றது. இதற்கான தேர்வு முடிவுகள் நேற்று அதிகாலை வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேர்வானவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்க்கும் பணி விரைவில் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்றிரவு வெளியான மற்றொரு அறிவிப்பில் சப் இன்ஸ்பெக்டர் பணியிடங்களுக்கு தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு கோரிமேடு போலீஸ் பயிற்சி பள்ளி ஆலோசனை கூடத்தில் வரும் 4ஆம் தேதி காலை 8:30 மணி முதல் நடக்கிறது. தேர்வானவர்கள் தங்களின் பிறப்பு, கல்வி, குடியிருப்பு, ஜாதி மற்றும் வருமான சான்றிதழ்கள் அசலை எடுத்து வர வேண்டும். மேலும் விவரங்களுக்கு இணையதளத்தில் பார்வையிட்டு தெரிந்து கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இலவச HPV தடுப்பூசி திட்டத்தின் கீழ் புதுச்சேரி 4 பிராந்தியங்களில் 14,000 பள்ளி மாணவிகளுக்கு மார்ச் 8 முதல் தடுப்பூசி போடப்படும் என புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் சேவில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவில் பெண்களுக்கு ஏற்படும் புற்றுநோயில் கர்ப்பவாய் புற்றுநோய் 2வது இடத்தில் உள்ளது. 99.7% கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மனித மாப்பிலோமா வைரஸான HPV வைரஸால் ஏற்படுகிறது. இந்த புற்றுநோயை HPV தடுப்பூசி மூலமாக முழுமையாக தடுக்கலாம். இந்த இலவச தடுப்பூசி திட்டத்தை பிரதமர் மோடி வருகிற பிப்ரவரி 28ஆம் தேதி ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் துவக்கி வைக்க உள்ளார். இத்திட்டத்தின் கீழ் 14 முதல் 15 வயதிற்கு உட்பட்ட சிறுமிகளுக்கு இலவசமாக HPV தடுப்பூசி செலுத்தப்படும். இந்த தடுப்பூசி ரூபாய் 4,000 விலையுள்ளது. தனியாரிடம் கிடைப்பது மிக குறைவு, அதாவது 1% தான் கிடைக்கும். மத்திய அரசு இந்த தடுப்பூசியை தகுதியுள்ள அனைவருக்கும் இலவசமாக தரவுள்ளது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாமில் அரசு தனியார் பள்ளிகளில் படிக்கும் 14,000 சிறுமிகளுக்கு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மூலம் இந்த தடுப்பூசி போடப்படும். வரும் மார்ச் 8ஆம் தேதி முதல் 3 மாதத்திற்கு தினம்தோறும் வேலை நாட்களில் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை மாணவிகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்படும். அதன் பிறகு தடுப்பூசி திட்டங்களில் வியாழக்கிழமைகளில் வாரம் 1 நாள் போடப்படும். பெற்றோரின் முழு ஒப்புதல் பெற்ற பிறகே சிறுமிகளுக்கு தடுப்பூசி போடப்படும்.
இதில் பக்க விளைவுகள் இல்லை, பாதுகாப்பானது. புதுச்சேரியில் தற்போது வைரஸ் காய்ச்சல் தான் உள்ளது, பறவை காய்ச்சல் அறிகுறி இல்லை என்றார். சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜெய் சரவணகுமார் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு சேந்தநத்தம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஏ.கே. சாய்ஜெய் சரவணகுமார் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக சேந்தநத்தம் கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜெய் சரவணகுமார் பிறந்தநாளை கொண்டாடுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு சேந்தநத்தம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம், தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜெய் சரவணகுமார் பெயரில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவரது பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜெய் தியாகராஜனுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகிகள் தலைவர் ராமலிங்கம், நிர்வாகிகள் முருகையன், ஆறுமுகம், தேவநாதன், சரவணன், அண்ணாமலை ஆகியோர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். இதேபோல் ராமநாதபுரம் பேட் பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தில் பாஜக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜெய் தியாகராஜன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவை, கைலி, வேட்டி, துண்டு வழங்கி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் கிளைத்தலைவர் வள்ளல், பாலமுருகன், மதி, கிருஷ்ணமூர்த்தி, அல்லிமுத்து, ஏழுமலை காசிநாதன், ஏழுமலை திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரியின் முதலமைச்சரான பக்ரிசாமி பிள்ளை சிலை நிறுவிய ஜவஹர் நற்பணி மன்றத்தின் கல்வெட்டை நீக்கிய திமுக எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுக்க கோரி இந்து முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தின் முதலமைச்சரும் காரைக்கால் முன்னாள் மேயருமான செவாலியர் பக்ரிசாமி கடந்த 1956ஆம் ஆண்டு உயிரிழந்தார். அவரின் நினைவை போற்றும் வகையில் அதே ஆண்டு ஜவஹர் நற்பணி மன்றம் சார்பில் காரைக்கால் நகராட்சி திருமண மண்டப வாயிலில் சிலை அமைக்கப்பட்டது. அப்போது சிலை அமைத்த ஜவஹர் நற்பணி மன்றத்தின் பெயரில் கல்வெட்டு ஒன்று வைக்கப்பட்டது. தற்போது காரைக்கால் தெற்கு சட்டமன்ற தொகுதியின் திமுக சட்டமன்ற உறுப்பினராக உள்ள ஏஎம்ஹெச் நாஜிம் தனது சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து செவாலியர் பக்ரிசாமி பிள்ளையின் சிலை அருகே பூங்கா அமைத்து தருவதாக கூறி சிலையை சுற்றி ஒரு சில வேலைப்பாடுகள் செய்துவிட்டு ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்த கல்வெட்டை எடுத்துவிட்டு தனது பெயரில் கல்வெட்டு வைத்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தற்போது தேர்தல் நெருங்குவதால் சோழிய வெள்ளாளர்களின் வாக்குக்காக இதனை திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் செய்திருப்பதாகவும் உடனடியாக சிலையை நிறுவிய ஜவஹர் நற்பணி மன்றத்தின் கல்வெட்டை அங்கு வைக்க வேண்டுமென வலியுறுத்தி காரைக்கால் மாவட்ட இந்து முன்னணி சார்பில் மாவட்ட தலைவர் ராஜ்குமார் தலைமையில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான இந்து முன்னணியினர் கலந்து கொண்டனர். அப்போது திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிமை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாரத பிரதமர் மோடி வருகின்ற 1ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருவதை ஒட்டி பிரதமர் நிகழ்ச்சி நடைபெற இருக்கும் மைதானத்தில் பாதுகாப்பு ஏற்பாடு குறித்து டிஏஜி மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மேலும் மேடை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் தற்போது மைதானத்தை சுற்றி போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகம், கேரளா, அசாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது. தேர்தல் நடைபெறும் மாநிலங்களுக்கு பிரதமர் மோடி அரசுமுறை பயணமாக செல்கிறார். அதன்படி புதுச்சேரிக்கு வரும் 1ஆம் தேதி பிரதமர் மோடி வருகிறார். அன்றைய தினம் லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்று பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை அறிவித்து நலத்திட்டங்கள் வழங்கி பேசுகிறார். இதனிடையே பிரதமர் மோடி நிகழ்ச்சி நடைபெறும் மைதானத்தை புதுச்சேரி டிஏஜி சத்யசுந்தரம் நேரில் பார்வையிட்டார். அதனை அடுத்து கூட்டம் நடைபெறும் இடத்திலேயே முதுநிலை கண்காணிப்பாளர் கலைவாணன் மற்றும் அனைத்து சரக கண்காணிப்பாளர்கள் ஆகியோருடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். அப்போது பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் காவலர்கள் எண்ணிக்கைகளை எந்தெந்த இடத்தில் அதிகப்படுத்த வேண்டும், அனுமதி பாதைகளில் சோதனை செய்வது குறித்தும், மேலும் பிரதமர் வந்து செல்லும் வரை மைதானத்தை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்புகள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது. மேலும் 2,31,000 சதுர அடி கொண்ட சுமார் 7 ஏக்கர் பரப்பளவு கொண்ட லாஸ்பேட்டை மைதானத்தில் 50,000 இருக்கைகளுடன் பிரம்மாண்ட மேடை அமைக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பார்க்கிங் வசதிகளுக்காக 12 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மேலும் விழா மேடை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளதால் மேடை பகுதியில் தற்போது இருந்தே போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் விபத்து காரணமாக நிறுத்தப்பட்ட சுற்றுலா படகு போக்குவரத்து உரிமையாளர்கள் போராட்டத்திற்கு பின் மீண்டும் இயங்க துவங்கியது.
வீராம்பட்டினம் பகுதியில் கடந்த 19ஆம் தேதி சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு முகத்துவாரத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அதனைத் தொடர்ந்து சுற்றுலா படகு போக்குவரத்தை அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. அரசின் நடவடிக்கையை கண்டித்து படகு உரிமையாளர்கள் சுற்றுலாத்துறை அலுவலகத்தை நேற்று முன்தினம் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின் முதல்வர் ரங்கசாமி மற்றும் துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை சந்தித்து சுற்றுலா படகுகளை மீண்டும் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். தொடர்ந்து சுற்றுலாத்துறை மூலம் உரிமம் பெறப்பட்ட சுற்றுலா படகுகளின் போக்குவரத்து நேற்று முதல் மீண்டும் துவங்கியது. இந்நிலையில் கடலோர காவல்படை இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் தலைமையில் போலீசார் நேற்று வம்பாக்கீரப்பாளையம், பாண்டி மெரினா, அரிக்கன்மேடு பகுதிகளில் ரோந்து பணியில் ஈடுபட்டு இயக்கப்பட்ட சுற்றுலா படகுகளை ஆய்வு செய்தனர். அதில் சுற்றுலா படகுகளின் உரிமம் மற்றும் முக்கிய ஆவணங்களை சோதனை செய்தனர். மேலும் பயணிகளுக்கு முறையாக லைஃப் ஜாக்கெட் வழங்க வேண்டும், அசம்பாவிதம் நடந்தால் மீட்பதற்கு டிரைவருடன் மேலும் ஒருவர் பணியில் இருக்க வேண்டும், தீயை அணைக்கும் கருவி, தகவல் தொடர்பு சாதனம் முறையாக வைத்திருக்க வேண்டும் என அறிவுறுத்தினர். முகத்துவாரம் பகுதியில் சிசிடிவி கேமரா பொருத்தும் பணியும் துவங்கப்பட்டுள்ளது. இளம் அரசியல் தலைவர்களுக்கு ஐயா நல்லக்கண்ணு ஒரு உந்து சக்தி. எல்ஜேகே தலைவர் ஜோ சார்லஸ் மார்ட்டின் இரங்கல். இந்த நாள் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு துக்க நாள். ஐயா நல்லக்கண்ணு இன்று மறைந்துவிட்டார். 101 வயது வரை அவர் வாழ்ந்தது இறைவனின் அருள். இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றவர். அவருக்கு பரிசாக கிடைத்த பணம், பொருள் அனைத்தையும் கட்சிக்கே வழங்கியவர். அவருக்கு என்று எதையும் அவர் வைத்துக் கொண்டதில்லை. ஒரு உண்மையான கம்யூனிஸ்டாக வாழ்ந்து மறைந்துள்ளார். எவ்வளவு துன்பங்களையும் சந்தித்தாலும் தொடர்ந்து கொள்கைக்காக அவர் போராடியது எங்களை போன்ற இளம் அரசியல் தலைவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாகவும் உந்து சக்தியாகவும் உள்ளது. அவரது ஆன்மா அமைதியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் அண்ணா அறிவாலயத்தில் மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் டாக்டர் லட்சுமணன் அவர்கள் ஆசியோடு 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு சேகர் அவர்களின் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை கழகத்தின் செய்தி தொடர்பு தலைவர் TKS இளங்கோவன் அவர்கள் முன்னிலையில் தாக்கல் செய்தார். உடன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் தொல்லாமூர் TR இளங்கோவன், வானூர் ஒன்றிய கவுன்சிலர் மின்னல் சேகர், கிளை செயலாளர் TR சிட்டிபாபு மற்றும் குமார், கோபால், கிளைக்கழக தொல்லாமூர் ஊராட்சி கிளைக்கழக பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் பக்கிரிசாமி பிள்ளை சிலை நிறுவிய ஜவஹர் நற்பணி மன்றத்தின் பெயர் கல்வெட்டை நீக்கி திமுக MLA மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாஜக சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. காரைக்காலில் முன்னாள் மேயர் செவாலியர் பக்ரிசாமி பிள்ளைக்கு 1956ஆம் ஆண்டு ஜவஹர் நற்பணி மன்றம் சார்பில் காரைக்கால் நகராட்சி திருமண மண்டப வாயிலில் சிலை அமைக்கப்பட்டது. அப்போது சிலை அமைத்த ஜவஹர் நற்பணி மன்றத்தின் பெயரில் கல்வெட்டு ஒன்று வைக்கப்பட்டது. தற்போது காரைக்கால் தெற்கு சட்டமன்ற தொகுதியின் திமுக சட்டமன்ற உறுப்பினராக உள்ள நாஜும் தனது சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து செவாலியர் பக்ரிசாமி பிள்ளையின் சிலை அருகே பூங்கா அமைத்து தருவதாக கூறி சிலையை சுற்றி ஒரு சில வேலைப்பாடுகள் செய்துவிட்டு ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்த கல்வெட்டை எடுத்துவிட்டு தனது பெயரில் கல்வெட்டு வைத்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தற்போது தேர்தல் நெருங்குவதால் சூழிய வெள்ளாளர்களின் வாக்குக்காக இதனை திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜும் செய்திருப்பதாகவும், உடனடியாக சிலையை நிறுவிய ஜவஹர் நற்பணி மன்றத்தின் கல்வெட்டை அங்கு வைக்க வேண்டும் என வலியுறுத்தி பாஜக சார்பில் மாநில செயலாளர் துரை சேனாதிபதி மாவட்ட ஆட்சியரிடம் சந்தித்து மனு அளித்துள்ளார். கொரோனா காலத்தில் சுகாதாரத்துறையில் பணிபுரிந்த ஒப்பந்த ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி புதுச்சேரிக்கு பிரதமர் வரும் அன்று கருப்பு ஆடை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது. கொரோனா காலத்தில் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் மூலமாக ஒப்பந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சாமிநாதனை சந்தித்தனர். இந்த நிகழ்வில் கட்சியின் துணைத் தலைவர் ஜெபின் மற்றும் செயலாளர் டேவிட் ஜோசப் உள்ளிட்டோர் பங்கெடுத்தனர். நடந்த கூட்டத்தில் முன்கூட்டியே நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு செய்தது போல் இந்திய பிரதமர் மோடி புதுச்சேரி வருகையின் போது அவரது கவனத்தை ஈர்க்கும் விதமாக கொரோனா சுகாதார ஊழியர்கள் பணி வழங்க கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு ஆடை அணிந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சுவாமிநாதன், பிரதமர் ஆணைக்கிணங்க கொரோனா காலத்தில் பணியமைக்கப்பட்ட ஊழியர்களை மற்ற மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் நிரந்தர பணி வழங்கி பாதுகாத்து உள்ளது போது புதுச்சேரி மாநிலம் அவர்களை பணிநீக்கம் செய்து வயது தளர்வு மதிப்பெண்ணில் சதவிகிதம் தருகிறோம் என்று ஏமாற்றுவது கண்டனத்திற்கு உரியது என கூறினார். இது தொடர்பாக 4 பிராந்தியம் உள்ளடக்கிய புதுச்சேரி மக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடத்தி நாளை தபால் நிலையம் அருகில் ஒன்று கூடி இந்திய பிரதமருக்கு பொதுமக்களின் கடிதத்தை அனுப்ப உள்ளோம் என்றும், புதுச்சேரி வருகை தரும் பிரதமரின் கவனத்தை ஈர்க்கும் கருப்பு ஆடை போராட்டத்தை கட்டாயமாக நடத்துவோம் என்றார். 10 கண்ணு அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை வில்லியனூர் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 70 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர்.
வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியான 10 கண்ணு உசுட்டேரி கன்னியம்மன் கோவில் அருகே கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதாக வில்லியனூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசாரை கண்டதும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 பேரும் தப்பி ஓட முயன்றபோது போலீசார் இருவரையும் அடக்கி பிடித்தனர். இதனையடுத்து அவர்களிடமிருந்து 70 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் வள்ளுவன்பேட்டை சேர்ந்த கிருபானந்தம் மகன் தமிழ்ச்செல்வன், பலராமன் மகன் மணிகண்டன் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து சட்டம் ஒழுங்கு எஸ்பி சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் திருமுருகன் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 மீதும் வழக்கு பதிந்து காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். பெங்களூரில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் பேட்டி. பெங்களூரில் உள்ள ஆர்ட் ஆஃப் லிவிங் ஃபவுண்டேஷன் ஆன்மீக மையத்திற்கு புதுச்சேரி மாநிலத்திலிருந்து 460 கல்லூரி மாணவர்களை எனது சார்பில் வரவழைத்தோம். அவர்களுக்கு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களின் சத்சங்க நிகழ்ச்சியின் மூலம் ஆன்மீகம், அமைதி மற்றும் வாழ்க்கை முன்னேற்றம் குறித்து முக்கிய அறிவுரைகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சி மாணவர்களின் மனநிலையும் எதிர்கால நோக்கமும் மேம்பட உதவும் என நம்புகிறேன். இந்த அரிய வாய்ப்பின் மூலம் அவர்கள் நன்மை அடைவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் வெளிநாடுகளில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கும் முயற்சிகளையும் நாங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறோம். புதுச்சேரியில் எங்கள் கட்சி நல்ல நிலையில் வளர்ந்து வருகிறது. அதிகமான இளைஞர்களின் தொலைநோக்கை மையமாக கொண்டு எங்கள் கட்சியின் பயணம் நடைபெற்று வருகிறது. நேர்மையான அரசியல் செய்யவும் இளைஞர்களுக்கான எதிர்கால திட்டங்களை மேம்படுத்தவும் எங்கள் கட்சி உறுதியாக செயல்பட்டு வருகிறது. மேலும் புதுச்சேரியில் மாநில தாய்மொழி மாநாட்டை சிறப்பாக நடத்தியுள்ளோம். தாய்மொழிக்காக நடைபெற்ற இந்த மாநாட்டில் சுமார் 20,000 மக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் அனைத்து கட்சி பிரதிநிதிகள், அதிகாரிகளிடம் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் குழுவினர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் தேர்தல் நடத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரியில் உள்ள தனியார் விடுதியில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையிலான 7 பேர் கொண்ட குழுவினர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கூட்டத்தில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், தலைமை செயலாளர், காவல்துறை இயக்குநர் ஜெனரல் மற்றும் புதுச்சேரி தேர்தல் துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். தேர்தல் ஆலோசனைக் கூட்டத்தில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், தேர்தல் ஆணையர் எஸ். சந்து, விவேக் ஜோஷி, துணை தேர்தல் ஆணையர்கள் மனிஷ்கார், பவன்குமார், சர்மா, சஞ்சய்குமார் மற்றும் தேர்தல் ஆணையத்தின் இயக்குநர் ஜெனரல் ஆஷிஷ் கோயல் ஆகியோர் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இந்த கூட்டத்தில் ஒவ்வொரு கட்சியாக கட்சி நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை கேட்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின்படி 9,44,211 பேர் வாக்காளர்கள் உள்ளனர். இதில் பெண் வாக்காளர்கள் 5,477 பேர், ஆண் வாக்காளர்கள் 4,43,595 பேர், மூன்றாவது பாலினத்தவர் 139 பேர் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனரும் சமூக சேவகருமான ரவிக்குமார் பிறந்தநாள் விழா வில்லியனூர் மூலக்கடை செல்வ விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு அர்ச்சனை செய்து அன்னதானம் வழங்கப்பட்டது. காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனரும் சமூக சேவகருமான ரவிக்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு வில்லியனூர் மூலக்கடை செல்வ விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டது. விழாவினை வில்லியனூர் VAC குரூப்ஸ் தம்பிகள் ஏற்பாடு செய்திருந்தனர். பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடும் வகையில் சமூக சேவகர் ரவிக்குமார் அவர்களின் பெயரில் ஆலயத்தில் அர்ச்சனை செய்யப்பட்டு தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பிறந்தநாள் விழா பரிசாக ரவிக்குமார் அவர்களுக்கு வெற்றிவேல் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஐயனார், சந்துரு, விஜயக்கர், அருமார்த்தபுரம் அன்பு, பாஸ்கர், ரஜினி முருகன், மூர்த்திநகர் ரமேஷ், சாமிநாத பிள்ளை, ரவி, வாசன், கணபதி, இன்பமணி, மௌலி, ஜெகன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து சமூக சேவகர் ரவிக்குமார் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் லட்டு வழங்கி நிகழ்ச்சி தொடங்கி வைத்தார். இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்துடன் சில்வர் சாட் செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.